வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 7 அளவியல் இதில் பயிற்சி 7ல் ஒன்றில் முதல் கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு உருளையின் ஆரம் மற்றும் உயரங்களின் விகிதம் 5:7 ஆகும். அதன் வலைபரப்பு 5500 சதுர சென்டிமீட்டர் எனில் உருளையின் ஆரம் மற்றும் உயரம் காண்க. நமக்கு கணக்குல ஒரு உருளையோட ஆரம் உயரம் இதனுடைய விகிதம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதோட வலைபரப்பும் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? உருளையோட ஆரத்தையும் உயரத்தையும் கண்டுபிடிக்கணும். பாருங்க, உருளையோட ஆரத்தை ஆறுன்னும் உயரத்தை ஹச்சுன்னு எடுத்துக்கிடுவோம். நீங்க இந்த லைன் எழுதுனாலும் பிரச்சனை கிடையாது. சரியா? இப்போ முதல்ல என்ன விகிதம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆரத்துக்கும் உயரத்துக்கும் இடையே உள்ள விகிதம். அப்ப இந்த இடத்துல ஆரம் உயரம் ரெண்டுக்கு இடையே உள்ள விகிதம் 5:7. இதை பின்னமா மாத்துங்க. R/H ஈக்குவல் டு 5/7 பின்னமா மாத்திட்டோம். இப்ப பாருங்க, இந்த ஹச் வகுத்துல இருக்கு, அங்க போனா பெருக்கலா மாறும். அப்ப R ஈக்குவல் டு 5H/7. இது ஹச். சரியா? இது அப்படியே இருக்கட்டும். வேணா இதை 1ன்னு எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது உருளையோட வலைபரப்பு கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து எழுதிருவோமா? உருளையின் வலைபரப்பு கணக்குல கொடுத்துருக்காங்க. எவ்வளவு? வலைபரப்பு ஈக்குவல் டு 5500 சதுர சென்டிமீட்டர். இப்ப நமக்கு உருளையோட வலைபரப்புக்கு ஃபார்முலா தெரியும். உருளையோட வலைபரப்புக்கு ஃபார்முலா என்ன? 2πRH. இது எதுக்கு சமமா இருக்கும்? இந்த 5500க்கு சமமாக இருக்கும். இப்ப பாருங்க, அப்படியே மதிப்புல பிரதியிடுங்க. 2 பெருக்கல் பையோட மதிப்பு 22/7 பெருக்கல் ஆரம் பாருங்க கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க. ஆருக்கு வேலை என்ன மாத்திக்கலாம்? 5H/7 மாத்திக்கலாம். பெருக்கல் இந்த ஹச் அப்படியே தான் வந்துடும். ஈக்குவல் டு 5500. சரியா? இப்ப பாருங்க, இங்க ஒரு ஹச் இருக்கு, இங்க ஒரு ஹச் இருக்கு. அப்ப ஹச்சையும் பெருக்குன்னா H² ஈக்குவல் டு 5500. புரியுதா? பாருங்க, இங்க ஒரு ஹச் இங்க ஒரு பெருக்கிட்டோம், H² மாறிடுச்சு. இந்த 5500 இங்கே தான் இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம வலது பக்கம் கொண்டு போக போறோம். 2ன்னா என்ன அர்த்தம்? 2/1 அர்த்தம். வலது பக்கம் வந்து பெருக்கல தான் மாறும், ஆனா தலைகீழ மாறும். அதுக்கு அடுத்து பாருங்க, 22/7 இங்க வந்து என்ன மாறும்? 7/22 மாறும். பெருக்கல் 5/7 இங்க வந்து என்ன மாறும்? 7/5 மாறும். சரியா? இப்ப பாருங்க, H² ஈக்குவல் டு எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுவோம். 4×5 4×5 4×5 இந்த 2 0 அப்படியே வந்துடும். இப்ப 11 படிச்சு கேன்சல் பண்ணுவோம். பாருங்க, 1 11 11, 2 11 22. இந்த இடத்துல 1 11 11, இந்த 2 0 அப்படியே வந்துடும். இப்ப பாருங்க, ரெண்டாவது படி பாருங்க. 4 2 I2 10, இந்த 0 அப்படியே வந்துடும். 100 இருந்துச்சா? 100 2 கொண்டு வகுத்தா 50. இப்ப பாருங்க, 4 2 25 2 50. 50 2 கொண்டு வகுத்தோம்னா 25. மிச்சம் என்ன இருக்கு பாருங்க? 25 பெருக்கல் 7 பெருக்கல் 7. இங்க 25 இருக்கு. இதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு வந்திருக்கேன். சரியா? இந்த 25 7 7. நமக்கு என்ன வேணும்? ஹச் தான் வேணும் இல்லையா? இங்க ஸ்கொயரை கட் பண்ணா இங்க ஸ்கொயர் ரூட் வரணும். அப்ப பாருங்க, 25 பெருக்கல் 7 7 பெருக்கா 49. அப்ப ஹச் ஈக்குவல் டு வர்க்கமூலம் எடுத்துலாம். பெருக்கல் இருக்கு பாருங்க, தனித்தனியா நம்ம வர்க்கமூலம் எடுக்கலாம். 25க்கு வர்க்கமூலம் எடுத்தோம்னா 5 பெருக்கல் 49க்கு வர்க்கமூலம் எடுத்தா 7. அப்ப ஹச் ஈக்குவல் டு பெருக்கிடுங்க, 35 சென்டிமீட்டர். எதை கண்டுபிடிச்சிட்டோம்? நம்ம உயரத்தை கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப ஆரம் வேணும் இல்லையா? இதை கொண்டு பிரதியிடலாம். பாருங்க, எதுல பிரதியிடலாம்? ஹச் ஈக்குவல் டு 35 என சமன்பாடு 1ல பிரதியிட போறோம். சமன்பாடு 1ல் பிரதியிட எங்க இருக்கு பாருங்க? 1 இங்க இருக்கு பாருங்க. R ஈக்குவல் டு 5H/7 இதெல்லாம் பிரதியிட போறோம். பாருங்க, R ஈக்குவல் டு 5 அப்படியே வந்துடும். ஹச்சுக்கு பதிலாக 35/7 அப்படியே வந்துடும். கேன்சல் பண்ணுங்க. 4 7 I7 35. அப்ப R ஈக்குவல் டு இங்க ஒரு 5 இருக்கு, இங்க ஒரு 5, 2 பெருக்கல் இருக்கு. அப்ப 5 5 பெருக்குனா 25 சென்டிமீட்டர். சரியா? பாருங்க, இங்க எழுதிருவோமா? therefore உயரம், எதோட உயரம்? உருளையின் உயரம் எவ்வளவு? 35, ஆரம் 25. முதல்ல ஆரம் எழுதிருவோமா? எப்படினாலும் நீங்க மாத்தி எழுதியும் தப்பு கிடையாது. ஆரம் R ஈக்குவல் டு 25
சென்டிமீட்டர். உயரம் h equal to 35 சென்டிமீட்டர். சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி. வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 7 அளவியல் இதுல பயிற்சி 7ல் 1ல இரண்டாவது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. ஒரு திண்ம இரும்பு உருளையின் மொத்த புறப்பரப்பு 1848 சதுர சென்டிமீட்டர். மேலும் அதன் வலைப்பரப்பு மொத்த புறப்பரப்பில் 5 பங்காகும் எனில் உருளையின் ஆரம் மற்றும் உயரம் காண்க. என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு திண்ம இரும்பு உருளை இருக்கு, அதனுடைய மொத்த புறப்பரப்பு கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம வலைப்பரப்பு எப்படி இருக்குன்னா அவருடைய மொத்த பரப்புல 6 பங்கு இருக்கு. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? உருளையோட ஆரத்தையும் உயரத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்க, உருளையோட ஆரத்தை 6ன்னும் உயரத்தை ஹச்சுன்னு எடுத்துக்கிட்டோம். நீங்க இந்த லைன் எழுதுனாலும் தப்பு கிடையாது. சரியா? இப்ப வாங்க நம்ம என்ன செய்யலாம்? முதல்ல கொடுத்து எடுத்து எழுதுவோமா? இரும்பு உருளையின் திண்ம இரும்பு உருளையின் திண்ம இரும்பு உருளையின் என்ன கொடுத்திருக்காங்க? மொத்த புறப்பரப்பு மொத்த புறப்பரப்பு எவ்வளவா? ஈக்குவல் டு 1848 சதுர சென்டிமீட்டர். சரியா? இந்த திண்மம் உருளை இருக்கு இல்லையா, அதனுடைய மொத்த புறப்பரப்புக்கு ஃபார்முலா 2πr into h plus r. இதான் ஃபார்முலா. இதுவும் எதுக்கு சமமா இருக்கும்? இந்த 1848க்கு சமமாக இருக்கும். இப்போ இந்த 2 πr உள்ள பெருக்க போறோம். பெருக்கலாமா? 2 πrh 2 πr h பெருக்குனா 2 πrh. இப்போ இந்த பிளஸ் போட்டுக்கலாம். இந்த 2 பைய உள்ள 2 πr into r 2 பை அப்படியே வந்துரும். ஆரையும் பெருக்குனா r² ஈக்குவல் டு 1848. இந்த 2 πr உள்ள பெருக்கிட்டேன். 2 πr h பெருக்குனா 2 πrh பிளஸ் 2 πr into r பெருக்கும்போது 2 πr². இத நம்ம சமன்பாடு 1ன்னு வச்சுக்கலாம். அதுக்கடுத்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா வலைப்பரப்பு. இந்த இடத்துல வலைப்பரப்பு எது? இரும்பு உருளையோட வலைப்பரப்பு தான். திண்ம உருளை நீங்க என்ன எழுதிங்க. சரியா? உருளை ஷார்ட்டா உருளைன்னு எழுதிக்கிட்டா கூட போதும். சரியா? இந்த உருளையோட வலைப்பரப்பு எதுக்கு சமமா இருக்குன்னா 6 பங்கு. 6 பங்குனா பகுதியில 6 தொகுதியில 5. இதான் என்ன? 6 பங்கு. எதுல? மொத்த புறப்பரப்பு. மொத்த புறப்பரப்பு மொத்த புறப்பரப்பு இது கணக்குல கொடுத்துருக்காங்க. சரியா? கொடுத்திருந்தா நம்ம எடுத்து எழுதுங்க. பாருங்க, வலைப்பரப்பு ஈக்குவல் டு மொத்த புறப்பரப்பில் 5 பங்காகும். அதை தான் நான் இந்த இடத்துல எழுதியிருக்கேன். பாருங்க, இந்த இடத்துல உருளையோட வலைப்பரப்புக்கு ஃபார்முலா என்ன? 2 πrh. இதான் என்னது? வலைப்பரப்புக்கு ஃபார்முலா. இந்த 5/6 அப்படியே வரும். மொத்த புறப்பரப்பு எவ்வளவு இருக்கு பாருங்க. திண்ம உருளை மொத்த புறப்பரப்பு 1848. அப்ப இங்க என்ன எழுதிக்கலாம்? 1848. இப்ப பாருங்க, 2 πrh ஈக்குவல் டு இதை கேன்சல் பண்ணுங்க. 4 6 முதல்ல 18 எடுத்துக்கலாம். 3 18. 4 6 கொண்டு வகுக்க முடியாது, 0 சேர்க்கணும். இப்பதான் 48 எடுக்கணும். 8 48. சரியா? இப்ப 5ஐயும் 308 பெருக்கி எழுதிடலாமா? என்ன? 8 40. இங்க 0 இருக்கிறதுனால நம்ம 40 அப்படியே போட்டுக்கலாம். 3 15. அதாவது 308 5 பெருக்குனா 1540. இத நம்ம 2ன்னு எடுத்துக்கலாமா? இப்ப பாருங்க, 2 πrh மதிப்பு 1540. இங்க கொண்டு பிரதியிடலாமா? பாருங்க, எதை பிரதியிட போறோம்? சமன்பாடு 2ஐ சமன்பாடு 1ல் பிரதியிட. 1வது கொண்டு பிரதியிட போறோம். பாருங்க, இங்க என்ன இருக்கு? 2 πrh இருக்கு. அதுக்கு பதிலா என்ன மாத்திக்கலாம்? 1540 பிளஸ் இந்த 2 πr² அப்படியே தான் வரும். இது எதுக்கு சமமா இருக்கும்? 1848க்கு சமமா இருக்கு. இதுல கொண்டு பிரதியிட்டோம். இப்ப பாருங்க, நமக்கு 2 πr² ஈக்குவல் டு 1848. இது என்ன இருக்கு பாருங்க? பிளஸ்ல இருக்கு. இங்க வந்தா மைனஸா மாறும். -1540. இப்ப பாருங்க,
2 பெருக்கல் பைக்கு பதிலாக 22/7 ஆர் ஸ்கொயர் அப்படியே வந்துடும். எதுலேருந்து எதை கழிக்க போகிறோம் பாருங்க. இந்த இடத்த போட்டு காமிக்கிட்டுமா? 1848ல் 1540 மைனஸ் பண்ண போகிறோம். 8ல் 0 கழிச்சோம்னா 8, 4 4 கழிச்சா 0, 8ல் 5 கழிச்சா 308. சரியா? அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? 308. நமக்கு ஆர் ஸ்கொயர் தான் வேணும். ஈக்குவல் டு 308 பெருக்கல் பாருங்க 2 என்ன அர்த்தம்? 2/1. இந்த பக்கம் வந்தாலும் பெருக்கல் தான் மாறும், ஆனால் தலைகீழ மாறும். 1/2 பெருக்கல் 22/7 எப்படி மாறும்? 7/22 மாறிவிடும். இப்போ பாருங்க ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு கேன்சல் பண்ணுவோமா? இந்த இடத்துல 2 2 என்ன வரும்? 15 2 30, 4 2 8, 2 தான் எடுத்துக்கிட்டேன். 15 2 30, 4 2 8. திரும்பியும் 2 பாருங்க என்ன வரும்? 11 2 22. இங்க 2 பண்ணா 7 2 14. இங்க 15 இருக்கு, 7 2 14, மிச்சம் 1. இங்க வந்தா 14. அப்ப 7 2 14. இப்போ 11 பாருங்க. 1 11 11, 7 11 77. மிச்சம் என்ன இருக்கு? இங்க ஒரு 7 இருக்கு, பெருக்கல் இங்க ஒரு 7 இருக்கு. 7 பெருக்கல் 7. அப்ப ஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப், இங்க ஸ்கொயர் கட் பண்ணா இங்க ஸ்கொயர் ரூட் வரணும். 7 பெருக்கல் 7 49. அப்ப ஆர் ஈக்குவல் டு 49க்கு வர்க்கமூலம் எடுத்தோம்னா என்ன வரும்? 7 சென்டிமீட்டர். இதான் என்னது? நமக்கு தேவையான ஆரம். ஆரம் கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கடுத்து என்ன வேணும்? உயரம் வேணுமா? இப்ப பாருங்க எங்க கொண்டு போய் பிரதியிடலாம் பாருங்க. இந்த ஆர் தான் கொண்டு போய் பிரதியிட போறோம். ஆர் ஈக்குவல் டு 7 என சமன்பாடு 2ல் பிரதியிட. 2வது சமன்பாட்டில் பிரதியிடுமா? எங்க இருக்கு பாருங்க, இங்க இருக்கு பாருங்க 2வது சமன்பாடு. இந்த 2 அப்படியே வந்துடும், 2 அப்படியே வந்துடும், பெருக்கல் பையோட மதிப்பு என்னது? 22/7 பெருக்கல் ஆர் இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் பாருங்க. எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம்? 7ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். 7 பெருக்கல் ஹச் தான் கண்டுபிடிக்க போறோம். ஈக்குவல் டு 1540. சரியா? இப்ப பாருங்க இந்த 7 இந்த 7 நமக்கு கேன்சல் ஆயிரும். மிச்சம் என்ன இருக்கு பாருங்க? ஹச் ஈக்குவல் டு 1540 பை இந்த 2ம் 22 பெருக்கல் இருக்கு. அப்படி எங்க வந்தா வகுத்தலாம் மாறும். 2 பெருக்கல் 22. சொன்னது புரிஞ்சுதா பாருங்க? ஹச் அப்படியே தான் இருக்கு. 1540 இது 2 பாருங்க. 22 பெருக்கல் 2. அப்போ பெருக்கல் இருக்கு, இங்க வந்தா வகுத்தலாம் மாறும். இப்ப கேன்சல் பண்ணுங்க. 2 பாருங்க. 2 2, 7 2 14, மிச்சம் 1 இங்க வந்தா 14 மாறுமா? 7 2 14, இந்த 0 அப்படியே வந்துடும். இப்போ எந்த வாய்ப்பாடு நம்ம பயன்படுத்தலாம்? 2வது வாய்ப்பாடு பயன்படுத்தலாமா? 11 2 22. இந்த இடத்துல நம்ம 2வது பயன் என்ன வரும் பாருங்க. 2 6, 7 இருக்கா? 2 6, மிச்சம் 1 இங்க வந்தா 17. 17ல 8 2 16, மிச்சம் 1 இங்க வந்தா 10, 2 10. இப்போ இதை 11 படிச்சு கேன்சல் பண்ண போறோம் பாருங்க. 1 11 11. முதல்ல 38 எடுத்துக்கலாமா? 38ல 3 11 33. மிச்சம் எத்தனை இருக்கு? 5 இருக்கு. எங்க போகும்? இந்த 5க்கு முன்னால. அப்ப 5க்கு முன்னால 5 விட 55. 55ல எத்தனை 11? 5 11 55. அதாவது 1540 முதல்ல 2 கொண்டு வகுத்தோம், அதுக்கடுத்து 22 கொண்டு வகுத்தோம்னா கடைசியில் ஆன்சர் என்ன வருது? 35. அப்போ ஹச் ஈக்குவல் டு 35 சென்டிமீட்டர். நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? ஆரமும் கண்டுபிடிச்சிட்டோம், உயரம் கண்டுபிடிச்சிட்டோம். தேர்ஃபோர் ஆரம், எதோட ஆரம்? திண்ம இரும்பு உருளையின் ஆரம் ஆர் ஈக்குவல் டு இங்க இருக்கு பாருங்க எவ்வளவு? 7 சென்டிமீட்டர். அதுக்கு அடுத்தது உயரம் பாருங்க. உயரம் எங்க இருக்கு? ஹச் இங்க கண்டுபிடிச்சிருக்கோமா? எவ்வளவு? 35 சென்டிமீட்டர். சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி. வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 7 அளவியல் இதுல பயிற்சி 7ல் 1ல் 3வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓர் உள்ளீடற்ற மர உருளையின் வெளிப்புற ஆரம் மற்றும் நீளம் முறையே 16 சென்டிமீட்டர் மற்றும் 13 சென்டிமீட்டர் ஆகும். அதன் தடிமன் 4 சென்டிமீட்டர் எனில் உருளையின் மொத்த புறப்பரப்பு எவ்வளவு? இது என்ன உருளை?
உள்ளீடற்ற உருளைன்னு கொடுத்துருக்காங்க. சரி, அந்த உள்ளீடற்ற உருளையோட மொத்த புறப்பரப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, உள்ளீடற்ற அப்படின்னா நமக்கு வெளிப்புற ஆரம் இருக்கும், உட்புற ஆரம் இருக்கும். அதை கவனமா எடுத்து எழுதணும். இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, வெளிப்புற ஆரம் கொடுத்துருக்காங்க, அதை கேப்லார்னு எடுத்துக்கிடுவோம். உள்புற ஆரத்தை ஸ்மால் ஆர்னு எடுத்துக்கலாம், உயரத்தை ஹச்னு எடுத்துக்கலாம். இப்போ முதல்ல நம்ம கொடுத்துருந்த எடுத்து எழுதுவோமா? வெளிப்புற ஆரம் கேப்லார். கேப்லார் ஆரோட மதிப்பு எவ்வளவு? 16 சென்டிமீட்டர். அதுக்கு அடுத்தது இது வந்து என்னது பாருங்க, நீளம். நீளம்னா அந்த இடத்துல என்னன்னா உயரம்னு அர்த்தம். நீளம்னாலும் உயரம்னாலும் ஒண்ணுதான். அப்ப ஹச் எவ்வளவு? ஹச் வந்து 13 சென்டிமீட்டர். அதுக்கு அடுத்தது தடிமன் கொடுத்துருக்காங்க இல்லையா? தடிமன் வந்து எவ்வளவு? 4. தடிமன் இந்த இடத்துல தடிமன் வந்து 4ன்னு கொடுத்துருக்காங்க. 4 சென்டிமீட்டர். நமக்கு என்ன வேணும்? உட்புற ஆரம் வேணும். அதை முதல்ல நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? பாருங்க, ஒரு உள்ளீடற்ற உருளை. உள்ளீடற்ற உருளை இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? இதான் உள்ளீடற்ற உருளை. இது வந்து தடிமன். பாருங்க, இது என்னது? இந்த நீளம் வந்து உட்புற ஆரம். இப்ப இது முழுசா இருக்கிறது என்னது? வெளிப்புற ஆரம். இங்க இருந்து இங்க வரைக்கும் இருக்கிறது உட்புற ஆரம், இந்த முழுசா இருக்கிறது வெளிப்புற ஆரம். அப்போ இதான் என்னது? இந்த ரெண்டுக்கு நடுவுல இருக்கு பாத்தீங்களா? இதான் தடிமன். இதான் தடிமன். சரியா? அப்போ இந்த எந்த ஆரம்? வெளிப்புற ஆரத்திலிருந்து உட்புற ஆரத்தை கழிச்சிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? தடிமன் கிடைக்கும். சரியா? அப்ப தடிமன்னா என்ன? எதுல இருந்து எதை மைனஸ் பண்ணணும்? வெளிப்புற ஆரத்திலிருந்து உட்புற ஆரத்தை மைனஸ் பண்ணா நமக்கு இந்த தடிமன் கிடைக்கும். அப்ப பாருங்க, தடிமன் அப்படின்னா கேப்லார் மைனஸ் ஸ்மால் ஆர். இதான் தடிமன். அப்போ 4. நமக்கு இங்க கேப்லார் தெரியும். எவ்வளவு? 16. இது பிளஸ் 4. இடத்துல கொண்டு வாங்க, மைனஸ் 4 மாறும். இது மைனஸ் ஆர், இங்க வந்தா பிளஸ் ஆரா மாறும். அப்போ 16ல 4 கழிச்சா 12. 12 ஈக்குவல் டு ஆர். அப்படியே சைடு மாத்திக்கங்க. அப்ப ஆர் ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர். சரியா? 12 சென்டிமீட்டர். ஸ்மால் ஆரை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கலாம்? மொத்த புறப்பரப்பு கண்டுபிடிக்கலாமா? therefore உள்ளீடற்ற மர உருளையின் என்ன கண்டுபிடிக்க போறோம்? மொத்த புறப்பரப்பு. உள்ளீடற்ற உருளையின் மொத்த புறப்பரப்பு ஃபார்முலா என்ன அப்படின்னா 2 பை இன்டூ கேப்லார் பிளஸ் ஸ்மால் ஆர் இன்டூ கேப்லார் மைனஸ் ஸ்மால் ஆர் பிளஸ் ஹச். இந்த இடத்துல பிளஸ் ஹச் சதுர அலகுகள். இதான் ஃபார்முலா. இது வந்து பிளஸ். சரியா? இப்ப பாருங்க, இதுல அப்படியே பிரதிட்டு சுருக்கணும், நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். இந்த இடத்துல 2 அப்படியே வந்துருமா? பையோட மதிப்பு என்னது? 22/7. கேப்லாரோட மதிப்பு பாருங்க, கேப்லாரோட மதிப்பு 16. கேப்லாரோட மதிப்பு 16 பிளஸ் ஸ்மால் ஆரோட மதிப்பு இங்க கண்டுபிடிச்சிருக்கோம் 12 இன்டூ திரும்ப கேப்லாரோட மதிப்பு 16, ஃபார்ம்ல இருக்க மைனஸ், ஸ்மால் ஆரோட மதிப்பு 12, இது பிளஸ், இதுல இருக்க பிளஸ். ஹச்சோட மதிப்பு என்ன பாருங்க? 13. அப்ப இங்க என்ன எழுதிக்கலாம்? 13 எழுதிக்கலாமா? 13 ஈக்குவல் டு, அப்படியே சுருக்கிறோம் பாருங்க, 2 பெருக்கல் 22/7 பெருக்கல் 16ஐயும் 12ஐயும் கூட்டினோம்னா 28 பெருக்கல் இந்த பிராக்கெட் சுருக்க போறோம். 16ல 12 கழிச்சோம்னா 4, 4ஐயும் 13ஐயும் கூட்டினோம்னா 17. கணக்கு புரிஞ்சுதா பாருங்க? 16ல 12 கழிச்சாச்சு 4 வரும், 4ஐயும் 13ஐயும் கூட்டினா 17. இப்போ இதை கேன்சல் பண்ணுங்க. 4 7, 4 28. இதை பெருக்கலாமா? 2ஐயும் 22ஐயும் பெருக்குனா 44 பெருக்கல் 7ஐயும் 4ஐயும் 17ஐயும் பெருக்குனா 68. 4 17 68. இப்போ இது ரெண்டையும் பெருக்க போறோம். பெருக்கிறோமா? பாருங்க, இந்த இடத்துல பெருக்கி காமிக்கிறேன். 68 44 கொண்டு பெருக்க போறோம். பெருங்க. 4 8 32, 32க்கு 2 மிச்சம் 3, 4 24, 3 கூட்டினா 27. திரும்ப 4 கொண்டு பெருக்கும்போது இதே தான் வரும். என்ன வரும்? 2 வரும், 7 வரும், 2 வரும். கூட்டிருங்க. 2 9 9 2. அப்போ 2992 சதுர
சென்டிமீட்டர். இதான் என்னது? நமக்கு தேவையான உள்ளீடற்ற மர உருளையோட மொத்த புறப்பரப்பு. சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 7 அளவியல் இதுல பயிற்சி 7ல் 1ல் 4வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. PQR என்ற செங்கோண முக்கோணத்தில் QR 16 சென்டிமீட்டர், PR 20 சென்டிமீட்டர் மற்றும் கோணம் Q = 90 டிகிரி ஆகும். QR மற்றும் PQவை மைய அச்சுகளாக கொண்டு சுழற்றும் போது உருவாகும் கூம்புகளின் வளைபரப்பை காண்க. இங்க ஒரு செங்கோண முக்கோணம் கொடுத்திருக்காங்க. அந்த செங்கோண முக்கோணத்துல இந்த QRன்ற பக்கத்தையும் PQன்ற பக்கத்தையும் அச்சுகளா கொண்டு சுத்தினோம்னா நமக்கு என்ன உருவாகுதா? கூம்பு உருவாகுது. அதனுடைய வளைபரப்பை நம்ம ஒப்பிடணும். ஒப்பிடுறது அப்படின்னா எது சின்னது எது பெருசுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஆரம்பிக்கலாமா? பாருங்க, ஒரு செங்கோண முக்கோணம் நம்ம இந்த இடத்துல வரைஞ்சிருவோம். இது ஒரு செங்கோண முக்கோணம். இந்த இடத்துல செங்கோணம். செங்கோணம் எங்க இருக்கு பாருங்க, Qன்ற புள்ளி. அப்ப இந்த இடத்துல செங்கோணம், இங்க Pன்னு எடுத்துக்கலாம், இங்க Rன்னு எடுத்துக்கலாம். சரியா? இப்ப பாருங்க, இந்த செங்கோண முக்கோணத்துல QR எங்க இருக்கு பாருங்க. Qல இருந்து R வரைக்கும் உள்ள தொலைவு 16. இந்த PR 20 சென்டிமீட்டர். எல்லாமே சென்டிமீட்டர். எல்லாமே சென்டிமீட்டர் தான். சரியா? இதுல நமக்கு என்ன தெரியல பாருங்க. PQ தெரியல, கொடுக்கல. அதை முதல்ல கண்டுபிடிச்சிடலாமா? பாருங்க, செங்கோண முக்கோணம் PQRல் என்ன செய்ய போறோம்? பிதாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி இதை கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிக்கலாமா? கர்ணத்தின் வர்க்கமானது எது கர்ணம்? PR தான் கர்ணம். அப்போ PR² மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் PQ² பிளஸ் QR². இதான் பிதாகரஸ் தேற்றம். சரியா? இப்ப பாருங்க, PRோட மதிப்பு 20. இந்த அடுக்கு 2 அப்படியே வந்துடும். PQ பாருங்க, PQ தான் கண்டுபிடிக்க போறோம். அதனால அது அப்படியே இருக்கட்டும். பிளஸ் QR பாருங்க 16². இப்போ 20 ஸ்கொயர் பண்ணா 20 பெருக்கல் 20 400 PQ². 16 ஸ்கொயர் பண்ணா 16 பெருக்கல் 16 256. 400 இந்த பக்கம் இடது பக்கம் கொண்டு வாங்க. -256 = PQ². சரியா? இடது பக்கம் வந்தோடனே மைனஸா மாறிடுச்சு. சைடை மாத்திங்க. இடது பக்கம் வலது பக்கம் மாத்துங்க. PQ² = 400ல 256 கழிச்சோம்னா 144. அப்ப PQ என்ன வரும்? இங்க ஸ்கொயரை கட் பண்ணா இங்க ஸ்கொயர் ரூட் வரணும். 144. அப்ப PQ = 144க்கு வர்க்கம்னு எடுத்தோம்னா 12 சென்டிமீட்டர். எதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்? இந்த PQன்ற பக்கத்தை கண்டுபிடிச்சிட்டோம். எவ்வளவு? 12 சென்டிமீட்டர். சரி, இப்ப பாருங்க, எதை நம்ம சுத்தலாம்? QR சுத்தலாமா? QRஐ மைய அச்சாக சுழற்றும் போது QRஐ அச்சாக கொண்டு சுழற்றும் போது என்ன மாறுது பாருங்க. ஒரு கூம்பு கிடைக்கும். அந்த கூம்போட என்னென்ன கண்டுபிடிக்கணும்? ஆரம் தெரியணும், சாய் உயரம் தெரியும். பாருங்க, இந்த செங்கோணம் கூட திரும்ப ஒரு இடத்துல வரைஞ்சிருவோம். சின்னதா வரைஞ்சிக்கலாம். சரியா? பாருங்க, இங்க செங்கோணம் இருக்கு. இது P, இது Q, இது R. இந்த அளவுகள் இங்க 12ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், இங்க 16ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், இங்க 20ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். எதை பிடிச்சு நம்ம சுத்த போறோம்? பாருங்க, QR இதை பிடிச்சு நம்ம சுத்த போறோம். அப்போ இப்படி இந்த பக்கமும் சுத்தலாம். அதாவது மேல இருந்து கீழே சுத்தலாம், கீழே இருந்து மேலே, எப்படினாலும் மாத்தி சுத்தலாம். சுத்தும் போது என்ன உருவாகுது சொல்லிட்டாங்க? ஒரு கூம்பு உருவாகுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப பாருங்க, எப்படி அந்த கூம்பு உருவாகும் பாருங்க. இந்த மாதிரி ஒரு கூம்பு உருவாகும். இந்த மாதிரி ஒரு கூம்பு உருவாகும். அப்ப இந்த கூம்போட ஆரம் எவ்வளவு? 12 சென்டிமீட்டர். இதான் ஆரம். பாருங்க, இதான் மையமா இருக்கும். இதான் ஆரம் 12 சென்டிமீட்டர். சுற்றும் போது ஆரம் எவ்வளவு? 12 சென்டிமீட்டர். அதுக்கு அடுத்து சாய் உயரம். பாருங்க, இதான் சாய் உயரமா இருக்கும். L எவ்வளவு? 20 சென்டிமீட்டர். நம்ம எதை ஒப்பிடணும்? வளைபரப்பு தானே ஒப்பிடணும். பாருங்க, வளைபரப்பு. எதோட வளைபரப்பு? கூம்போட வளைபரப்பு. சரியா? என்ன இந்த இடத்துல எழுதிருங்க, கூம்பின் வளைபரப்பு. கூம்போட வளைபரப்புக்கு ஃபார்முலா πRL சதுர அலகுகள்.
πRL சதுர அலகுகள். இப்போ பாருங்க, இந்த பை அப்படியே இருக்கட்டும், மதிப்பை பிரதியிட வேண்டாம். ஏன் அப்படின்னா நம்ம ஒப்பிட தான் போறோம். இதுலயும் பை வரும், இன்னொன்னுல பை வரும். அப்போ அது பொதுவா இருக்கு, அதை எதுவும் செய்ய வேண்டாம். ஆரம் பாருங்க, ஆரம் வந்து எவ்வளவு? 12 பெருக்கல் எல் பாருங்க 20 பெருக்கிடுங்க. 12 24, 12 20 பெருக்குனா 240 பை சதுர அலகுகள். எது எதோ சுத்தும் போது கியூஆரை அச்சாக கொண்டு சுத்தும் போது ஒரு கூம்பு கிடைக்குது, அதோடைய வலைபரப்பு எவ்வளவு? 20 பை ஆர் சதுர அலகுகள். அடுத்தது இங்க மேல ஆரம்பிக்கிறேன் பாருங்க, இந்த இடத்துல அடுத்து எதை வச்சு சுத்த போறோம் பாருங்க. கியூஆர் முடிச்சுமா, பிக்யூவை அச்சாக கொண்டு சுற்றும் போது, அச்சாக கொண்டு சுற்றும் போது அல்லது சுழற்றும் போது, எப்படினாலும் எழுதிங்க. சரியா, ரெண்டும் ஒண்ணுதான். சுற்றுனாலும் இதுதான், சுழற்றினாலும் ஒண்ணுதான். சுழற்றும் போது. இப்ப பாருங்க, இந்த படத்தை திரும்பி வரைங்க, அப்பதான் நமக்கு புரியும். சரியா, இப்ப பாருங்க, செங்கோணம் கொண்டதை வரைஞ்சிட்டோம். இங்க பி இருக்கு, இங்க கியூ இருக்கு, இங்க ஆர் இருக்கு, இங்க 20 சென்டிமீட்டர், இங்க 16 சென்டிமீட்டர், இங்க 12 சென்டிமீட்டர். இந்த படத்தை எடுத்து நான் அப்படியே வரைஞ்சிட்டேன். சரியா, இப்ப எதை வச்சு சுத்த போறோம்? இந்த இடத்த இதை பிடிச்சிட்டு நம்ம சுத்த போறோம். எப்படி சுத்தலாம்? இந்த மாதிரி இடது பக்கம் வலது பக்கம் சுத்தலாம், வலது இருந்து இடது பக்கம் சுத்தலாம். சுத்தணும்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு கூம்பு கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு கூம்பு கிடைக்கும். இந்த கூம்போட ஆரம் பாருங்க, இதான் ஆரம். இங்கதான் இந்த மையம், மையத்துல இங்க வரைக்கும் ஆரம். ஆரம் வந்து எவ்வளவு? 16 சென்டிமீட்டர். சாய் உயரம் எல் பாருங்க, இதான் சாய் உயரம் எல். எல்லோட மதிப்பு 20 சென்டிமீட்டர். இப்ப பரப்பளவு கண்டுபிடிச்சிருமா? தேர்ஃபோர் கூம்பின் பரப்பளவு இல்ல, வலைபரப்பு. சரியா, கூம்பின் வலைபரப்பு ஃபார்முலா என்ன? கூம்போட வலைபரப்புக்கு பை ஆர்எல் சதுர அலகுகள். பையோட மதிப்பு பிரதியிட வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். பெருக்கல் ஆரம் வந்து 16 பெருக்கல் எல்லோட மதிப்பாருங்க 20. பெருக்கிறோமா? 16 32. அப்ப 16ஐயும் 20ஐயும் பெருக்குனா 320 பை சதுர அலகுகள். பாருங்க, நம்ம ரெண்டு இது கண்டுபிடிச்சிருக்கோம். கியூஆரை கொண்டு சுழற்றும் போது என்ன வருது? 240 பை. பிக்யூவை கொண்டு சுழற்றும் போது 320 பை சதுர அலகு. அப்ப எது அதிகமா இருக்கு? இதான் அதிகமா இருக்கு. இது அப்படியே எழுதிடலாமா? தேர்ஃபோர் பிக்யூவை அச்சாக கொண்டு சுழற்றும் போது கிடைக்கும் கூம்பின் வலைபரப்பே அதிகமாக இருக்கிறது. சரியா, இருக்கிறது. எது அதிகமா இருக்கு? பிக்யூவை கொண்டு சுத்தும் போது உண்டாகுது இல்லையா, அந்த கூம்போட வலைபரப்பு தான் அதிகமாக இருக்கிறது. அவ்வளவுதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி, வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 7 அளவியல், இதுல பயிற்சி 7ல் 1ல 5வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. சாய் உயரம் 19 மீட்டர் கொண்ட கூம்பு வடிவ கூடாரத்தில் 4 உள்ளனர். ஒருவருக்கு 22 சதுர மீட்டர் பரப்பு தேவை எனில் கூடாரத்தின் உயரத்தை கணக்கிடுக. பாருங்க, ஒரு கூடாரம் என்ன வடிவத்துல இருக்குன்னா கூம்பு வடிவத்துல இருக்கு. இப்படி இருக்கு பாருங்க, இதான் கூம்பு. இது வந்து கூம்போட அடிப்பகுதி. கூம்போட அடிப்பகுதி எப்படின்னா வட்ட வடிவத்துல இருக்கும் இல்லையா. அப்ப கூம்போட அடிப்பகுதியில் தான் நம்ம இருக்க முடியும். அப்ப எத்தனை பேர் இருக்காங்க? 4 பேர் இருக்காங்க. ஒருத்தருக்கு எவ்வளவு இடம் வேணும்? 22 சதுர மீட்டர். சாய் உயரம் கொடுத்திருக்காங்க. சாய் உயரத்தை எல் என்று எழுத கொண்டு குறிப்போம். 19 மீட்டர். ஒரு நபருக்கு தேவையான இடம் 22 சதுர மீட்டர். அப்ப 4 பேர் இருக்காங்க. அப்ப இந்த 22 எதை கொண்டு பெருக்கணும்? 4 கொண்டு பெருக்கணும். அப்போ 4 பேத்துக்கு எவ்வளவு? 4 22 88 சதுர மீட்டர். இந்த 88 சதுர மீட்டர் தான் எதோட அடிப்பரப்பு? கூம்போட அடிப்பரப்பு. ஏன்னா இந்த கூம்போட அடி தரையில தான் உட்காந்துருப்பாங்க. தரை என்ன வடிவத்தில் அமைஞ்சிரும்? வட்ட வடிவத்தில் அமைஞ்சிரும். அப்ப அதனுடைய அடிப்பரப்பு எவ்வளவு? 22 4 88
சதுர மீட்டர். இப்ப பாருங்க, கூம்போட அடிப்பரப்பு வட்ட வடிவத்துல இருக்கும். அப்ப வட்டத்தோட பரப்பளவு என்ன ஃபார்முலா? வட்டத்தோட பரப்பளவு ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர். இந்த பை ஆர் ஸ்கொயரோட மதிப்பு தான் 88. இப்ப பாருங்க, பைக்கு பதிலா மதிப்பு மாத்துங்க. 22/7 இன்டூ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 88. அப்ப ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 88. 22/7 இந்த பக்கம் வந்து பெருக்கலா மாறும். எப்படி மாறும்? 7/22 மாறும். கேன்சல் பண்ணுவோமா? ரெண்டாவது பாடு பாருங்க. 11 2 22. இந்த இடத்துல 4 2 8 4 2 8. 1 11 11 4 11 44. அப்ப ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்க 4 இருக்கு, இங்க ஒரு 7 இருக்கு. அப்ப 4 7 பெருக்குனா 28 மீட்டர். சரியா? 4 இங்க 7 4 7 28. இது அப்படியே இருக்கட்டும். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் பாருங்க? கூடாரத்தோட உயரத்தை கண்டுபிடிக்கணும். இங்க பாருங்க, இதான் என்னது? இந்த வட்டத்தோட மையம் அல்லது கூம்போட மையம். இது வந்து ஆரம், இது ஆரம், இது உயரம் h, இது வந்து சாய் உயரம் l. இந்த இடத்துல செங்கோணம் உண்டாகும். அப்ப பாருங்க, பிதாசத்தை பயன்படுத்தணும் அப்படின்னா எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹச் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர். கர்ணத்தின் வர்க்கமானது, இதுதான் கர்ணம். எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹச் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர், இதான் பயன்படுத்த போறோம். தேர்ஃபோர் என்ன நம்ம கண்டிஷன்? எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹச் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர். மதிப்புகளை பிரதிடுங்க. எல்லோட மதிப்பு இங்க இருக்கு பாருங்க. எத்தனை? எல்லோட மதிப்பு 19. எல்லோட மதிப்பு 19 அடுக்கு 2. இந்த உயரம் h தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அதை அப்படியே கண்டுபிடிக்க போறோம். அப்படியே இருக்கட்டும். ஆர் ஸ்கொயர் பாருங்க. ஆர் ஸ்கொயர் மதிப்பு தான் 28. ஆரோட மதிப்பு கிடையாது, ஆர் ஸ்கொயர். அப்ப இந்த முழு ஆர் ஸ்கொயருக்குள்ள என்ன மாத்திக்கலாம்? 28ன்னு மாத்தலாம். 19 ஸ்கொயர் பண்ணா 19 பெருக்கல் 19 361 வரும். இது பிளஸ் 28. இடது கொண்டு வாங்க, மைனஸ் 28 மாறும். ஈக்குவல் டு ஹச் ஸ்கொயர். இப்ப பாருங்க, 361ல 28 கழிச்சோம்னா 333 ஈக்குவல் டு ஹச் ஸ்கொயர். சைடு அப்படியே மாத்துங்க. ஹச் ஸ்கொயர் ஈக்குவல் டு 333. நமக்கு ஹச் தான் வேணும். அப்ப ஹச் ஈக்குவல் டு உங்க ஸ்கொயரை கட் பண்ணா அங்க என்ன வரணும்? ஸ்கொயர் ரூட் வரும். 333. இப்போ இதுக்கு நம்ம வர்க்கமூலம் எடுக்க போறோம். கொஞ்சம் நீளமா தான் போகும். உங்களுக்கு போட்டு காமிச்சிடுறேன். சரியா? பாருங்க, எப்படி வர்க்கமூலம் எடுக்கணும் போட்டு காமிக்கிறேன் பாருங்க. 333க்கு நம்ம நீள் வகுத்தல் முறையில வர்க்கமூலம் எடுக்க போறோம். முதல்ல கடைசியிலிருந்து 2 இலக்கமா பிரிக்கணும். இங்க இருக்கு ஒரே ஒரு இலக்கம். இதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய வர்க்கம் 1 1 2 4. அப்ப எது இருக்கும்? 2 4 கரெக்டா வருமா? 1 1 கரெக்டா வருமா? 1 1 தான் கரெக்டா வரும். 1 1 1 1. சரியா? கழிச்சிருங்க. 3ல 1 கழிச்சோம்னா 2. பாருங்க, அடுத்து 2 இலக்கத்தை நம்ம இறக்கணும். நம்ம கண்டுபிடிக்க வர்க்கமூலம் ஸ்கொயர் ரூட்டு. அப்ப 2 இலக்கத்தை இறக்கியாச்சு. இப்போ இங்க என்ன நம்பர் இருக்கோ அதே நம்பரை அங்க என்ன நம்பர் தான் சரி 2 கொண்டு பெருக்கலாம். 1 இருக்கா? 2 கொண்டு பெருக்குனா 2. இப்போ இந்த 2 பக்கத்துல என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பரை கொண்டு பெருக்கி நம்ம உள்ள எழுதணும். என்ன நம்பர் நமக்கு கரெக்டா வரும்னு இப்ப நம்ம செக் பண்ணிக்கலாம். பாருங்க, 2 இருக்கு. 2 பக்கத்துல 8 போடுறோம். அப்ப 28. 28 8 கொண்டே பெருக்கணும். பெருக்கலாமா? பாருங்க, 8 கொண்டு பெருக்க 8 8 64க்கு 4 மிச்சம் 6. 8 2 16. மிச்சம் அங்க எத்தனை இருந்துச்சு? 2 இருந்துச்சு. 8 8 64க்கு 4 மிச்சம் 6. 8 2 16. இந்த 6 கூட 22 224. ஒருவேளை நீங்க இந்த 2 பக்கத்துல 9 போட்டீங்கன்னா 29. 9 கொண்டே பெருக்கணும். இதை விட அதிகமா போயிடும். அப்ப அது வராது. அப்ப இதுதான் கரெக்டா இருக்கும். 8 தான் கரெக்டா. இங்கேயும் 8 போடுங்க, இங்கேயும் 8 போடுங்க. என்ன ஆன்சர் வந்திருக்கு? 224. இப்ப பாருங்க, கழிச்சிருமா? இங்க இருந்து இருக்குன்னா 13. 13ல 4 கழிச்சா 9. இந்த இடத்துல 2 இருக்கும். 2ல 2 கழிச்சா 0 மாறிடும். 9 மட்டும் தான் மிச்சம் இருக்கு. நமக்கு அடுத்து இறக்குறதுக்கு இலக்கங்கள் இல்லை. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா 0வை சேர்க்கணும். எத்தனை 0 சேர்க்கணும்? 2 0 சேர்க்கணும். இது வந்து வர்க்கமூலம். சரியா? இந்த இடத்துல புள்ளி வச்சிருவோமா? புள்ளி வச்சாச்சு. எதுக்கு? 0 சேர்த்ததுனால. இப்ப இங்க என்ன இருந்தாலும் சரி 2 கொண்டு பெருக்குங்க. 2 கொண்டு பெருக்குனா என்ன வரும்? 18 2 கொண்டு பெருக்குனா 36. இப்போ இந்த 36 பக்கத்துல என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பரை கொண்டு நம்ம பெருக்கி உள்ள எழுதணும். பாருங்க, 36 இருக்கு. நான் பக்கத்துல 2 போடுறேன். அப்ப 2 கொண்டே பெருக்கணும். 362 மாதிரி 2 கொண்டு பெருக்கணும். 2 2 4. 2 12. 12க்கு 2 மிச்சம் 1. 2 3 6. 6 1 7. இப்ப பாருங்க, 36 பக்கத்துல 2 போட 3 போட்டு பார்ப்போம் என்ன வருதுன்னு. 36 இருக்கு. பக்கத்துல 3 போட்டேன். அப்போ 3 கொண்டே பெருங்க. என்ன வரும்? 3 3 9. 3 18. 18க்கு 8 மிச்சம் 1.
3 9 3 10 என்ன வந்துருச்சு 1089 வந்துருச்சு. இதை விட அதிகமா போயிடுச்சு. அப்ப எதான் கரெக்டா இருக்கும்? 2 தான் கரெக்டா இருக்கும். அப்ப இங்கேயும் 2 போடணும், இங்கேயும் 2 போடணும். என்ன ஆன்சர் வந்திருக்கு? 724 வந்திருக்கு. சரியா? இப்போ இதை கழிச்சு எழுதுங்க. 10ல 4 கழிச்சோம்னா 6, இங்க 9 இருக்கும். 9ல 2 கழிச்சோம்னா 7, இங்க என்ன இருக்கும்? 8 இருக்கும். 8ல 7 கழிச்சா 1. அடுத்தது 2 0 ஆரம்பிக்கணும். 2 0 சேர்க்கணும். சரியா? இப்ப பாருங்க, இங்க என்ன இருந்தாலும் சரி 2 கொண்டு பெருக்கி எழுதுங்க. இத 18.2 182 2 கொண்டு பெருங்க. 2 2 4, 8 2 16, 16க்கு 6 மிச்சம் 1, 1 2 2 364 வந்துரும். இப்போ இந்த 364 பக்கத்துல என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பரை கொண்டு நம்ம என்ன செய்யணும்? பெருக்கணும். 364 இருக்கு. இங்க மேல போட்டு காமிக்கிறேன் பாருங்க. 364 இருக்கு. என்ன நம்பர் நம்ம போட்டா நமக்கு கரெக்டா வரும் அப்படின்னா 4 போட போறோம். 4. அப்ப 4 போட்டோம்னா அப்ப 4 கொண்டே பெருக்கணும். பெருக்குங்க. நாங்க 16, 16க்கு 6 மிச்சம் 1. நாங்க 16, இந்த மிச்சம் 1 கூட்டினா 17, 17க்கு 7 மிச்சம் 1, 4 6 24, 1 கூட்டினா 25, 25க்கு 5 மிச்சம் 2, 4 3 12, 12 ஒரு 2 14. சரியா? ஒருவேளை நீங்க 5 போட்டீங்கன்னா 5 கொண்டு பெருக்குவீங்க. இதை விட அதிகமா போயிடும். அப்ப இதுதான் நம்ம கரெக்டா இருக்கும். அப்போ என்ன போட்டோம்? 4 போட்டோம். இங்கேயும் 4 போட்டுருங்க, இங்கேயும் 4 போட்டுருங்க. இப்ப பாருங்க என்ன வந்துச்சு? 14,576. எழுதிருமா? 14,576. அப்போ இங்க இருந்து இது பண்ணா 10, 10ல 6 கழிச்சா 4, இங்க 9 இருக்கும். 9ல 7 கழிச்சோம்னா 2, 5 இருக்கும். 0 வந்துரும். இங்க 7 இருக்கா? 7ல எதை கழிச்சிருக்கோம்? 4 கழிச்சா 3. இப்ப திரும்பியும் 2 0 சேர்க்கணும். மறுபடியும் பாருங்க, இங்க என்ன இருந்தாலும் சரி இதை 2 கொண்டு அப்படியே பெருக்கி எழுதுங்க. 4 2 8, 2 2 4, அங்க 18 2 36. அப்ப இந்த ஆன்சர் வந்திருக்கு இல்லையா? இப்ப இதுக்கு பக்கத்துல என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பரை கொண்டு பெருக்கி எழுதணும். பாருங்க, சின்னதா அந்த இடத்துல போட்டு காமிக்கிறேன் பாருங்க. 3648 இருக்கு. இதுக்கு பக்கத்துல என்ன நம்பர் போட்டா கரெக்டா வரும்? 8 போட்டா கரெக்டா வரும். 7 போட்டீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்கும். 9 போட்டீங்கன்னா அது பெருசு. அப்ப 8 போட்டாச்சு. அப்ப 8 பெருக்குங்க. 8 8 64க்கு 4, மிச்சம் 6, 8 8 64, இந்த 6 கூட்டினோம்னா 70, 70க்கு 0, மிச்சம் 7, 8 நாங்க 32, இந்த 7 கூட்டினா 39, 39க்கு 9, மிச்சம் 3. அதுக்கடுத்து 8 6 48, 3 கூட்டினா 51, 51க்கு 1, மிச்சம் 5. அதுக்கு அடுத்தது 8 3 24, 5 கூட்டினா 29. அப்ப என்ன வந்திருக்கு பாருங்க? 8 போட்டோம்னா 9 போட்டோம்னா இதை விட அதிகமா போயிடும். 7 போட்டா ரொம்ப கம்மியா இருக்கும். அப்ப 8 தான் கரெக்டா இருக்கும். என்ன போட்டிருக்கும் பாருங்க? 2 9 1 9 0 4. இதை கழிக்கும் போது மீதி என்ன வரட்டும் அதை பத்தி பிரச்சனை நம்ம அந்த வர்க்கமூலத்தை நிப்பாட்டிடலாம். என்ன போட்டோம்? 8 போட்டோமா? அப்ப இங்கேயும் 8, இங்கேயும் 8. சரியா? 3 இலக்கத்தோடு நிப்பாட்டிக்கலாம். அப்ப பாருங்க, h = என்ன வரும்? 18.248. இது ரஃப் ஒர்க்கு. நீங்க போட்டுதான் ஆகணும். வேற வழி கிடையாது. இப்ப பாருங்க, h = 18 முழுசாக்க போறோம். 2 தசம புள்ளிக்கு நம்ம முழுசாக்கிடலாம். இப்ப இந்த இடத்த முழுசாக்க போறேன். இதுக்கு வலது பக்கம் 8 இருக்கு. 5ஐ விட பெரிய எண். அப்ப இது கூட 1 கூட்டணும். 2 5 4 கூட 1 கூட்டியாச்சு. மீட்டர். சரியா? இதான் என்னது? நமக்கு தேவையான அந்த கூம்போட உயரம். சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி. வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 7 அளவியல் இதுல பயிற்சி 7ல் 1ல 6வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. ஒரு சிறுமி தனது பிறந்த நாளை கொண்டாட கூம்பு வடிவ தொப்பிகளை 5720 சதுர சென்டிமீட்டர் பரப்பளவுள்ள காகிதத்தாளை பயன்படுத்தி தயாரிக்கிறாள். என்ன செய்யறா? தன்னுடைய பிறந்த நாளுக்காக என்ன செய்ய தொப்பி, அதாவது கூம்பு வடிவத்துல தொப்பி செய்யறா. அது மொத்தம் எவ்வளவு பேப்பர் இருக்கு? 5720 சதுர சென்டிமீட்டர் இருக்கு. அதுக்கு பாருங்க, 5 சென்டிமீட்டர் ஆரமும் 12 சென்டிமீட்டர் உயரமும் கொண்ட எத்தனை தொப்பிகளை தயாரிக்க முடியும்? இந்த பேப்பர்ல ஆரம் 5 சென்டிமீட்டர் இருக்கணும், உயரம் 12 சென்டிமீட்டர். எத்தனை தொப்பி செய்யலாம்? பாருங்க, இந்த இடத்துல ஒரு கூம்பு வடிவ தொப்பி, இந்த மாதிரிதான் தொப்பி செய்ய போறோம். அப்ப இந்த தொப்பியோட வளைபரப்பு கண்டுபிடிக்கணுமா, மொத்த பரப்பு கண்டுபிடிக்கணும்? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? வளைபரப்பு கண்டுபிடிக்கணும். வளைபரப்பு கண்டுபிடிச்சாதான் இந்த இடத்துல என்ன இருக்கும்? கேப் இருக்கும், நம்ம தலையில வைக்க முடியும். மொத்த பரப்புனா இந்த கீழே இருக்கலையே அடிப்பகுதியை நம்ம மூடிடுவோம், க்ளோஸ் பண்ணிடுவோம். அப்ப என்ன செய்ய முடியாது? தலையில வைக்க முடியாது. அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்?
வலைபரப்பு தான் கண்டுபிடிக்கணும். வலைபரப்புக்கு ஃபார்முலா என்ன? பை ஆர் எல். இங்க எல் தெரியாது, எல்ல கண்டுபிடிக்க போறோம். பாருங்க, இந்த இடத்துல இது உயரம், இது ஆரம், இது சாய் உயரம் எல். இந்த இடத்துல செங்கோணம் உண்டாகும். அப்ப பாருங்க, எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹச் ஸ்கொயர் பிளஸ் ஆர். இது சின்ன ஃபார்முலா தான், பிதாகரஸ் தேற்றம். கர்ணத்தின் வர்க்கமானது எல் ஸ்கொயர், மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதல் ஹச் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர். ஹச் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர். இதெல்லாம் நீங்க ரொம்ப மனப்பாடம் பண்ணிலாம் கிடக்கணும், ரொம்ப ஈஸியா இது பண்ணிக்கலாம். சரியா? இப்ப நமக்கு எல் தானே வேணும். அப்ப பாருங்க, எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹச்சோட மதிப்பு பாருங்க 12 அடுக்கு 2. அதுக்கு அடுத்தது ஆரம் பாருங்க 5 அடுக்கு 2 அப்படியே வந்துடும். அப்போ எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 12 ஸ்கொயர் பண்ணா 144, 5 ஸ்கொயர் பண்ணா 25. அப்ப எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 144ஐயும் 25ஐயும் கூட்டினா 169. அப்ப எல் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 169. இங்க அடுக்க 2 கட் பண்ண இங்க ஸ்கொயர் ரூட் வரணும். அப்ப எல் ஈக்குவல் டு 169 வர்க்க மூலம் 13. அப்ப 13 சென்டிமீட்டர். நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? சாய் உயரத்தை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ தொப்பியோட வலைபரப்பை நம்ம கண்டுபிடிக்க போறோம். பாருங்க, கூம்பு வடிவ தொப்பியின் வலைபரப்பு. தொப்பியின் வலைபரப்பு, கூம்போட வலைபரப்புக்கு ஃபார்முலா என்ன? பை ஆர் எல் சதுர அலகுகள். இப்ப பாருங்க, பையோட மதிப்பு 22/7 பெருக்கல் ஆரம் இங்க இருக்கு பாருங்க. ஆரம் எவ்வளவு? 5. அப்போ 5 பெருக்கல் எல். எல்லோட மதிப்பு பாருங்க 13. இந்த 7 கூட நம்ம கேன்சல் பண்ண முடியாது, இது அப்படியே இருக்கட்டும். இப்ப பாருங்க, தொப்பிகளின் எண்ணிக்கை, தயாரிக்கப்படும் தொப்பிகளின் எண்ணிக்கை, தயாரிக்கப்படும் தொப்பிகளின் எண்ணிக்கை என்ன செய்யணும் அப்படின்னா, தொப்பிகளின் எண்ணிக்கை. இப்போ அந்த கலர் பேப்பர் இருக்கு இல்லையா, அந்த தாளோட மொத்தம் இது 5720. அதை அப்படியே எடுத்து எழுதுங்க. 5720. இது என்ன செய்யணும்னா, ஒரு தொப்பியோட வலைபரப்பை கொண்டு வகுக்கணும். ஒரு தொப்பியோட வலைபரப்பு இருக்கு பாருங்க, 22/7 பெருக்கல் 5 பெருக்கல் 13. இதை சுருக்கிட்டோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். பாருங்க, ஈக்குவல் டு 5720. இந்த வகுத்தலை நான் பெருக்கலா மாத்திட்டேன். அப்ப இது தலைகீழ மாறும். 7/22 பெருக்கல் 5 என்ன அர்த்தம்? 5/1 இது தலைகீழ மாறும். 1/5 பெருக்கல் 13 13/1 தலைகீழ மாறும். 1/13. சரியா? இப்ப பாருங்க, இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ண போறோம். கேன்சல் பண்ணா நமக்கு ஈஸியா ஆன்சர் வந்துடும். பாருங்க, முதல்ல 5 படிச்சு கேன்சல் பண்ணுங்க. 4 5 5, 7ல 4 5 5, மிச்சம் 2 இங்க வந்தா 22, 4 5 20, மிச்சம் 2 இங்க வந்தா 20, 4 5 20. சரியா? இப்போ 2 படிச்சு கேன்சல் பண்ணுங்க. 11 2 22. இங்க 2 பண்ணா 11 I 2 10, மிச்சம் 1, 14 7 2 14, மிச்சம் எதுவும் கிடையாது, 4 மட்டும்தான், 2 2 4. இப்போ 11வது படிச்சு கேன்சல் பண்ணுங்க. 1 11 11, 1 11 11, இங்க 57, 57ல 5 11 55, 5 11 55, மிச்சம் 2, இங்க வந்து என்ன வரும்? 22, 22ல 2 11 22, 2 11 20, 11 வச்சு கேன்சல் பண்ணிட்டோமா? இப்ப பாருங்க, 1 13 13, 4 13 52, 1 13 13, 4 13 52, மிச்சம் என்ன இருக்கு பாருங்க, இங்க 4 இருக்கு, இங்க 7 இருக்கு, 4 இருக்கு, 7 இருக்கு, 1ல இருக்கு, 1 கொண்டு போயிருங்க, எந்த மதிப்பு 1 1 1 7, இங்க 4 இருக்கு, பெருக்கிருங்க. 4 7 பெருக்குனா 28. அப்போ 5720 சதுர சென்டிமீட்டர் பேப்பர் இருக்கு இல்லையா, அதுல செய்யக்கூடிய தொப்பிகளின் எண்ணிக்கை எத்தனை? 28. சரியா? அவ்வளவுதான், இந்த கணக்கு முடிந்தது. வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 7 அளவியல், இதுல பயிற்சி 7ல் 1ல 7வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, சம உயரங்களை உடைய இரு நேர்வட்ட கூம்புகளின் ஆரங்கள் 1:3 என்ற விகிதத்தில் உள்ளன. கூம்பின் உயரம் சிறிய கூம்பின் ஆரத்தின் 3 மடங்கு எனில் வலைபரப்புகளின் விகிதம் காண்க. இந்த கணக்குல 2 கூம்போட வலைபரப்புகள் விகிதங்களை கண்டுபிடிக்கணும். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆரங்களோட விகிதம் கொடுத்துருக்காங்க 1:3.
நம்ம எப்போ இந்த வளைபரப்போட விகிதம் கண்டுபிடிக்கணும்னா கூம்பின் உயரம் எப்படி இருக்கணும்? சிறிய கூம்பின் ஆரத்தை போல் 3 மடங்கு. அப்ப 2 கூம்புக்குமே உயரம் என்னவா இருக்கணும்? சிறிய கூம்பின் ஆரத்தை போல் 3 மடங்குன்னு நம்ம எடுத்துக்கிடணும். சரியா? இப்ப பாருங்க, முதல்ல கொடுத்திருந்த இடத்த எழுதிட்டோம். அதாவது 2 கூம்பு இருக்கு இல்லையா, R1 R2 ஆரங்களோட விகிதம் R1 R2 1:3. இப்போ கூம்பு 1 கூம்பு 2ன்னு எடுத்துக்கிட்டோம். இந்த கூம்பு 1 இருக்கு இல்லையா, இதோட ஆரம் R1 பாருங்க 1 3, இதான் R1 இது R2. 1 இருக்கிறதுனால 1x எடுத்துக்கலாம். இதோட ஆரம் R2 பாருங்க 3 இருக்கிறதுனால 3x எடுத்துக்கலாம். இப்போ இதோட உயரத்தை H1 எடுத்துக்கலாம், இதோட உயரத்தை H2ன்னு எடுத்துக்கலாம். உயரம் எப்படி இருக்குமா பாருங்க, கூம்பின் உயரம் சிறிய கூம்பின் ஆரத்தின் 3 மடங்கு. பாருங்க எது வந்து சிறிய கூம்போட ஆரமா இருக்கும்? இங்க 1x இங்க 3x. அப்ப இதான் சிறிய கூம்பா இருக்கும், இதோட ஆரம் x. இது எத்தனை மடங்கு எடுத்துக்கிடணுமா? 3 மடங்கு. அப்போ இதை 3 கொண்டு பெருக்கி எடுக்கணும். x இருக்கு, x 3 கொண்டு பெருக்குனா 3x, இங்க என்னதுதான் 3x தான். சரியா? உயரத்தை இது பண்ணிட்டோம். சிறிய கூம்பின் ஆரத்தை போல் 3 மடங்கு. சிறிய கூம்போட ஆரம் x 3 மடங்குன்னு சொன்னதால 3 கொண்டு பெருக்கி எழுதியாச்சு. இப்போ வளைபரப்புகளின் விகிதத்தை நம்ம கண்டுபிடிக்க போறோம். வளைபரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு சாய் உயரம் L வேணும். முதல்ல L கண்டுபிடிச்சிருவோமா? இங்கேயும் L கண்டுபிடிக்கும், இங்கேயும் L கண்டுபிடி. அப்போ L1 தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்ன ஃபார்முலா? h² பிளஸ் r². இங்க h1 r1 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் h1ஓட மதிப்பு பாருங்க என்ன இருக்கு? 3x அடுக்கு 2 பிளஸ் x1ஓட மதிப்பு r1ஓட மதிப்பு பாருங்க x அடுக்கு 2 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் பண்ணா 9, x ஸ்கொயர் பண்ணா x² பிளஸ் ஒரு x² ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒரு x² பிளஸ் 9x². இங்க 9x², இங்க ஒரு x கூட்டினா என்ன வரும்? 10x². இப்ப பாருங்க, இந்த 10க்கு நம்ம வர்க்கமூலம் எடுக்க முடியாது, அதனால ரூட் 10 அப்படியே வச்சுக்கலாம். இந்த x² வர்க்கமூலம் எடுத்தோம்னா என்ன மாறும்? x மாறிடும். இதான் என்னது? L1. அப்படியே இந்த இடத்துல L2 கண்டுபிடிச்சிடலாமா? L2 கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன பாருங்க, L ஈக்குவல் டு h² பிளஸ் r². இங்க ஆரம் வந்து R2, உயரம் வந்து H2 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹச்சோட மதிப்பு பாருங்க என்ன? 3x அடுக்கு 2 அப்படியே வந்துருமா? பிளஸ் ஆரம் பாருங்க, ஆரம் என்னதான்? 3x அடுக்கு 2 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் பண்ணா 9, x ஸ்கொயர் பண்ணா x² பிளஸ் 3 ஸ்கொயர் பண்ணா 9, x ஸ்கொயர் பண்ணா x² ஈக்குவல் டு இப்போ பாருங்க 9x² பிளஸ் 9x² கூட்டினா என்ன வரும்? 18x². 18x² ஈக்குவல் டு இதை கொஞ்சம் மாற்றி எழுதுவோமா? எப்படி எழுதலாம் பாருங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 2 18 எழுதலாமா? 9 பெருக்கல் 2ன்னு எழுதிட்டோம் 18. இந்த x² அப்படியே வந்துடும். இப்போ பாருங்க 9க்கு வர்க்கமூலம் எடுத்தோம்னா 3, 2க்கு வர்க்கமூலம் எடுக்க முடியாது, அப்படியே வச்சுக்கலாம். x² வர்க்கமூலம் எடுத்தோம்னா x, அதாவது வர்க்கமூலம் இந்த பவர்ல பாதி, அடுக்குல பாதியை எடுத்துக்கணும். இதான் என்னது? L2. இப்போ நம்ம வளைபரப்புகளின் விகிதம் கண்டுபிடிச்சிடலாமா? therefore வளைபரப்புகளின் விகிதம் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். பாருங்க, வளைபரப்புக்கு ஃபார்முலா என்ன? πr_l பை πr_l. ஏன்னா 2 இது கண்டுபிடிக்க போறோம் இல்லையா, அதனால முதல் இது, ரெண்டாவது இது வந்து R1 L1, இது R2 L2. சரியா? பாருங்க, முதல் கூம்பு இருக்கு இல்லையா, அதோட வளைபரப்பு ஃபார்முலா π×R1 L1, ரெண்டாவது பை R2 L2. இதுல எது கேன்சல் ஆகும்னா இந்த பையும் கேன்சல் ஆயிரும், மிச்சம் இருக்கு மதிப்பை பிரதிடும். R1 பாருங்க, R1ஓட மதிப்பு x, L1ஓட மதிப்பு √10 × x எழுதிடுமா? R1க்கு பதிலா x, L1க்கு பதிலா √10 × x பை, அதே மாதிரி இங்க வாங்க R2 பாருங்க, R2ஓட மதிப்பு 3x, இந்த இடத்துல L2ஓட மதிப்பு இங்க இருக்கு பாருங்க. முதல்ல R2 எழுதுமா? R2ஓட மதிப்பு 3x, L2 இங்க இருக்கு பாருங்க 3 × √2 × x மாத்திட்டோமா? இப்போ எது கேன்சல் ஆகும்? x கேன்சல், x கேன்சல். இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணலாம். இங்கேயும் ஸ்கொயர் ரூட் இருக்கு, இங்கேயும் ஸ்கொயர் ரூட் இருக்கா, அப்ப நம்ம கேன்சல் பண்ணலாம். 2 2,
I 2 10. என்ன 5? √5. அதை தான் கவனமா எழுதணும். சரியா? √5. இங்க ஒரு 3 இருக்கு, இங்க ஒரு 3. இந்த மாதிரி புள்ளி வச்சா பெருக்கல்னு அர்த்தம். 3 பெருக்கணும்னா 9. இது பின்ன வடிவம். இதை நம்ம என்ன மாத்திக்கலாம்? விகிதமா மாத்திடலாமா? அப்போ √5:9. இதான் என்னது? நமக்கு தேவையான வளைபரப்புகளின் விகிதம். சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 7 அளவியல் இதுல பயிற்சி 7ல் 1ல 8வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு கோளத்தின் ஆரம் 25% அதிகரிக்கும் போது அதிகமாகும் புறப்பரப்பின் வீதம் காண்க. கோளத்தை பொறுத்த வரைக்கும் இங்க புறப்பரப்பு அப்படின்னா மொத்த பரப்பு வளைபரப்பு ரெண்டும் ஒன்றுதான். சரியா? கோளத்தை பொறுத்த வரைக்கும் மொத்த பரப்பு வளைபரப்பு ரெண்டுமே ஒன்றுதான். ஆனால் பொதுவாக புறப்பரப்புனே நம்ம சொல்லலாம். இப்போ பாருங்க என்ன செய்ய போறோம். ஒரு கோளத்தோட ஆரத்தை 25% அதிகரிக்கும் போது அதோடைய புறப்பரப்புல எவ்வளோ மாற்றம் ஏற்படுகிறது அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, கோளத்தோட ஆரத்தை 6ன்னு எடுத்துக்கிட்டோம். கோளத்தோட புறப்பரப்பு ஃபார்முலா என்ன? கோளத்தோட புறப்பரப்புக்கு ஃபார்முலா 4πr². 4πr². இதான் புறப்பரப்புக்கு ஃபார்முலா. சதுர அலகு. எப்போ? ஆரம் 6 ஆயிடுச்சா? இதான் ஃபார்முலா. இப்போ இந்த ஆரத்தை நம்ம என்ன செய்யப்போம்? 25% அதிகரிக்க போறோம். அப்போ புதிய ஆரத்தை நம்ம R1 எடுத்துக்கிட்டோம். ஏற்கனவே ஆரம் 6 தான். இது எவ்வளவு அதிகரிக்க போறோம்? அதிகரினால பிளஸ் போட்டுக்கிட்டோம். எத்தனை சதவீதம்? 25%. எதுல 25%? 6ல் 25%. 6ல் 20. ஏற்கனவே 6 இருக்கு. அது கூட இன்னொரு இந்த 6ல 25% கூட்டுறோம், அதிகரிக்கிறோம். சரியா? ஈக்குவல் டு R பிளஸ் R பெருக்கல் இல்லுன்னு வந்தாலே பெருக்கல் தான். 25%னா 25/100. கேன்சல் பண்ணுங்க. ஒரு 25 25, 4 25 100. அப்ப R பிளஸ் 1 6 பெருக்கினா 6 தான் பை 4. இந்த இடத்துல நம்ம குறுக்கு பெருக்கல் எடுத்துருவோமா? ஈக்குவல் டு R என்ன அர்த்தம்? R/1ன்னு அர்த்தம். ஈக்குவல் டு குறுக்கு பெருக்கல் எடுங்க. 1 4 4 குறுக்கு பெருக்குங்க. 6ஐயும் 4ஐயும் பெருக்குனா 4R பிளஸ் 6ஐயும் 1ஐயும் பெருக்குனா R. ரெண்டை கூட்டுமா? 4R 1R. 4 6ஐயும் 1 6ஐயும் கூட 5R/4. இதான் என்னது? புதிய ஆரம். இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? புதிய புறப்பரப்பு கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிப்போமா? புதிய புறப்பரப்பு. புதிய புறப்பரப்பு. புறப்பரப்புக்கு ஃபார்முலா என்ன? எது? கோளத்தோட புறப்பரப்புக்கு என்ன ஃபார்முலா? 4πr². சதுர அலகுகள். இந்த இடத்துல நம்ம புதிய ஆரம் என்ன எடுத்திருக்கோம்? R1 எடுத்திருக்கோமா? அப்ப இந்த Rக்கு பதிலாக R1 மாத்திக்கிறோம். ஈக்குவல் டு இந்த 4π அப்படியே இருக்கட்டும். R1ஓட மதிப்பு அங்க இருக்கு பாருங்க. என்ன இருக்கு? 5R/4. எதுக்கு? இந்த ஆரத்துக்கு பதிலாக இதை மாத்திட்டோம். இங்க அடுக்கு 2 இருக்கா? இந்த அடுக்கு 2 அப்படியே வந்துடும். சரியா? ஈக்குவல் டு 4π அப்படியே வந்துடும். பிராக்கெட் என்ன? பெருக்கல் தானே. 5 ஸ்கொயர் பண்ணா 25, 6 ஸ்கொயர் பண்ணா R², பை 4 ஸ்கொயர் பண்ணா 16. இதை கேன்சல் பண்ணுமா பாருங்க. 1 4 4, 4 16. ஈக்குவல் டு முதல்ல இந்த நம்பரை முதல்ல எழுதிடுவோம். 25πr². πr² பை 4. புரிஞ்சுதா பாருங்க. 16 கேன்சல் பண்ணிட்டோம். 25 முதல்ல எழுதிட்டு பை அடுத்து எழுதிட்டு அதுக்கடுத்து R² எழுதிட்டோம். இதான் என்னது? புதிய புறப்பரப்பு. சதுர அலகுகள். இப்போ முதல்ல எவ்வளவு இருந்துச்சு பாருங்க. கோளத்தோட புறப்பரப்பு 4πr². இப்ப எவ்வளவு வந்திருக்கு? 25πr² பை 4. நமக்கு சதவீதம் கண்டுபிடிக்கணும். எவ்வளவு அதிகரிச்சிச்சுன்னு நமக்கு தெரியணும். தேர்ஃபோர் அதிகரித்த புறப்பரப்பு. அதிகரித்த புறப்பரப்பு. அப்ப அதிகரிச்சதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த புதுசு இருக்கு இல்லையா? இதுல இருந்து பழச கழிக்கணும். இப்ப 25πr² பை 4. இதுல இருந்து எது பழசு இருக்கு இல்லையா? இதை நம்ம மைனஸ் பண்ணோம். 4πr². 4πr². இப்ப ரெண்டு குறுக்கு பெருக்கல் எடுத்துருவோமா? பாருங்க. பை 1ன்னு அர்த்தம். பகுதியை பெருக்குங்க. 1 4 4 குறுக்கு பெருக்குமா? 25πr² 1 பெருக்குனா என்ன வரும்? 25πr² மைனஸ் இதை பெருங்க. 4 16. இந்த πr² அப்படியே வந்துடும். ஈக்குவல் டு இப்ப பாருங்க என்ன இருக்கு? 25πr². முன்னாடி கெழுக்களை மட்டும் பாருங்க. 25. 25ல 16 கழிச்சோம்னா 9πr² பை 4
சதுர அலகு. இதான் என்னது? அதிகரிச்சது. இப்போ புறப்பரப்பு அதிகமாகும் புறப்பரப்பின் வீதம். அப்படி இல்லைன்னா எப்படி எழுதலாம் பாருங்க. அதிகரித்த புறப்பரப்பின் வீதம். அதிகரித்த புறப்பரப்பின் வீதம். புறப்பரப்பின் வீதம். எப்படி செய்யணும்? புறப்பரப்பின் வீதத்தை எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்? முதல்ல அதிகரித்த புறப்பரப்பு. அதிகரித்த புறப்பரப்பு பை பழைய புறப்பரப்பு. பழைய புறப்பரப்பு ஏற்கனவே இருந்துச்சு இல்லையா? அதனுடைய புறப்பரப்பு. இதை வகுத்துட்டு எதை கொண்டு பெருக்கணும்? 100 கொண்டு பெருக்கணும். அடுத்த ஸ்டெப் பாருங்க. இப்ப இதை எடுத்து நம்ம அப்படியே பிரதிக்கலாம் பாருங்க. அதிகரித்த பரப்பு இங்க இருக்கு பாருங்க. இதான அதிகரித்த பரப்பு. அப்படியே எடுத்து எழுதுங்க. 9 பை ஆர் ஸ்கொயர் பை 4 வகுத்தல் பழைய புறப்பரப்பு. பழைய புறப்பரப்பு நான் மேல இருக்கு பாருங்க. இதான் என்னது? பழசு. ஆரம்பத்துல ஆரம் 6 இருக்கும்போது என்ன இருந்துச்சு? இதான் என்னது? பழசு. 4 பை ஆர் ஸ்கொயர் எழுதிக்கலாமா? 4 பை ஆர் ஸ்கொயர். இதான் பழசு. 4 பை ஆர் ஸ்கொயர். மறக்காம இந்த பெருக்கல் இருக்க 100 அப்படியே தான் வரும். இப்ப பாருங்க, இதை கேன்சல் பண்ணா நமக்கு ஆன்சர் வந்துடும். 9 பை ஆர் ஸ்கொயர் பை 4. எந்த மாற்றமும் இல்லை. இந்த வகுத்தல பெருக்கலா மாத்திரம் இது தலைகீழ மாறும். 4 பை ஆர் ஸ்கொயர் இருக்கா? இதோட பகுதியில் எதுவுமே 1 இருக்குன்னு அர்த்தம். இதை தலைகீழ மாத்திரம்னா 1 பை 4 பை ஆர் ஸ்கொயர். இந்த பெருக்கல் 100 அப்படியே வந்துடும். இப்ப கேன்சல் பண்ணுவோமா? எது கேன்சல் ஆகும் பாருங்க. பையும் பையும் கேன்சல், ஆர் ஸ்கொயரும் கேன்சல். மிச்சம் என்ன இருக்கு பாருங்க? 4 இருக்கா? 1 நாளா 4, 25 நாளா 100 ஈக்குவல் டு மிச்சம் என்ன இருக்கு பாருங்க? 9 பெருக்கல் 1 பெருக்கல் 25. 9 பெருக்கல் 1 பெருக்கல் 25. பகுதியில் என்ன இருக்குன்னா 4 மட்டும் இருக்கு. இப்ப இதை பெருக்கிடலாமா? 9ஐயும் 25 பெருக்குனா 225. 225. 9 25 225. 225 1 பெருனா 225 தான். இந்த 4 அப்படியே வந்துடும். இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் பாருங்க. கேன்சல் பண்ணுங்க. 1 நாளா 4. இந்த இடத்துல 22 எடுத்துக்கலாம். 5 நாங்கா 20. இங்க இருந்து 22. 5 நாங்கா 20. மிச்சம் எத்தனை? 2. இங்க வந்தா என்ன வரும்? 25 மாறுமா? 25ல 6 நாங்கா 24. 25 இருக்கு. 6 நாங்கா 24. மிச்சம் 1. 1 4 கொண்டு வகுக்க முடியாது. இங்க 0 சேர்த்துட்டு இங்க புள்ளி வைக்கணும். இப்ப பாருங்க 10. 10ல 2 நாங்கா 8. 10 இருக்கு. 2 நாங்கா 8. மிச்சம் எத்தனை? 2. 2 4 கொண்டு வகுக்க முடியாது. 0 சேர்த்தணும். 20. அப்ப 5 நாங்கா 20. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா 56.25%. அதாவது ஒரு கோலத்தோட ஆரத்தை 25% அதிகரிச்சோம்னா அவருடைய புறப்பரப்பு எவ்வளவு அதிகரிக்கும்? 56.25% அதிகரிக்கும். சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 7 அளவியல் இதுல பயிற்சி 7ல் 1ல 9வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. உள்ளீடற்ற ஓர் அரைக்கோள வடிவ கிண்ணத்திற்கு 1 சதுர சென்டிமீட்டருக்கு வர்ணம் பூச ரூபாய் 0.14 வீதம் செலவாகும். அதன் உட்புற மற்றும் வெளிப்புற விட்டங்கள் முறையே 20 சென்டிமீட்டர் மற்றும் 28 சென்டிமீட்டர். அதனை முழுமையாக வர்ணம் பூச எவ்வளவு செலவாகும்? ஒரு கிண்ணம் இருக்கு. உள்ளீடற்ற அரைக்கோள வடிவத்தில் இருக்கு. அதுக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? வர்ணம் பூச போறோம், பெயிண்ட் அடிக்க போறோம். அதுக்கு எவ்வளவு செலவாகும் நம்ம கண்டுபிடிக்க போறோம். முழுமையாக வர்ணம் பூசன்னு சொல்லிட்டாங்க. அப்ப அந்த உள்ளீடற்ற அரைக்கோள வடிவ கிண்ணம் இருக்குல்ல, அதனுடைய மொத்த பரப்பு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு எதை கொண்டு பெருக்கணும்? இந்த 0.14 ரூபாய் இருக்கா, இதை கொண்டு பெருக்கிட்டோம்னா நமக்கு கணக்கு முடிஞ்சுது. சரியா? என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. உட்புற விட்டம். உட்புற விட்டம் 20 சென்டிமீட்டர். நமக்கு என்ன வேணும்? ஆரம் தான் வேணும். அப்போ உட்புற விட்டத்துல உட்புற ஆரம் கண்டுபிடிக்கலாம். உள்ள ஆரம் சின்னதான இருக்கும், அதனால ஸ்மால் ஆர். விட்டத்துல பாதி தான் ஆரம். அப்ப 20 2 கொண்டு வகுத்தோம்னா நமக்கு ஆரம் கிடைச்சிடும். 20 2 கொண்டு வகுத்தோம்னா 1 2 5 2 20 10 சென்டிமீட்டர். ஸ்மால் ஆர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். வெளிப்புற விட்டம் பாருங்க எவ்வளவு? 28 சென்டிமீட்டர். நமக்கு என்ன வேணும்? வெளிப்புற ஆரம் கேபிட்டல் ஆர் வேணும். அதான் பெருசா இருக்கும் இல்லையா? அப்போ இந்த 28 2 கொண்டு வகுத்தா நமக்கு ஆரம் கிடைச்சிடும். விட்டத்துல பாதி தான் ஆரம். கேன்சல் பண்ணுங்க. 1 2 2 4 2 8. அப்போ 14 சென்டிமீட்டர். இப்போ
அந்த உள்ளீடற்ற அரைக்கோள வடிவ கிண்ணத்தின் மொத்த பரப்பு. ஃபார்முலா என்ன பாருங்க, அதோடைய மொத்த பரப்புக்கு ஃபார்முலா பை இன்டூ 3 கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் சதுர அலகுகள். இதான் ஃபார்முலா. அப்படியே பிரதியிடுவோமா, ஈக்குவல் டு பைக்கு பதிலாக மதிப்பு மாற்றுவோம். என்ன மாற்றுவோம், 22/7 3 அப்படியே இருக்கட்டும். கேபிட்டல் ஆர் பாருங்க, கேபிட்டல் ஆரோட மதிப்பு 14. சரியா, 14. இந்த அடுக்கு 2 அப்படியே வந்துடும். பிளஸ் ஸ்மால் ஆரோட மதிப்பு என்னது 10. இந்த அடுக்கு 2 அப்படியே வந்துடும். ஈக்குவல் டு 22/7 3 இன்டூ 14 ஸ்கொயர். 14 2 தடவை எழுதி போயிருக்கும். 14 பெருக்கல் 14 196 பிளஸ் 10 ஸ்கொயர்னா 10 பெருக்கல் 10 100 ஈக்குவல் டு 22/7. இது பெருக்கிடுமா, பெருங்க என்ன பாருங்க, 3 18 18க்கு 8 மிச்சம் 1 3 27 1 கூட்டினா 28 28க்கு 8 மிச்சம் 2 3 1 3 5 588 பிளஸ் 100. அதாவது 3ஐயும் 196 588 ஈக்குவல் டு 22/7. 2 கூட்டுவோமா, 588ஐயும் 100ஐயும் கூட்டினா 688 சதுர சென்டிமீட்டர். சரியா, வேணா இது கூட பெருக்கிடுவோமா, எதை பெருக்கலாம், இந்த 22ஐயும் 688 பெருக்கிடுவோமா, பெருக்குனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பாருங்க. 688ஐயும் 22ஐயும் பெருக்குங்க, என்ன வரும், 2 16 16க்கு 6 மிச்சம் 1 2 16 1 கூட்டினா 17 17க்கு மிச்சம் 1 2 12 12 13 திரும்ப 2 கூட்டினா இதே தான் வரும். 6 7 3 1 கூட்டிருங்க, 6 7 13 13க்கு மிச்சம் 1 4 4 7 11 11க்கு 1 மிச்சம் 1 2 5 இந்த 1 அப்படியே வந்து அப்போ 15,136/7 சதுர சென்டிமீட்டர். இதை கேன்சல் பண்ண வேண்டாம், லாஸ்ட்ல நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். சரியா, தேர்ஃபோர் வர்ணம் பூச ஆகும் மொத்த செலவு, வர்ணம் பூச ஆகும் மொத்த செலவு எதை கொண்டு பெருக்கணும், இந்த மொத்த என்ன பாரு, மொத்த பரப்பு இருக்கு இல்லையா, 15,136/7 இதை எதை கொண்டு பெருக்கணும், ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு எவ்வளவு ரூபாய் 0.14. இதை கொண்டு பெருக்கணும் 0.14 ஈக்குவல் டு கேன்சல் பண்ணுமா, 1 7 7 0வை 7 கொண்டு வகுத்தா 0 தான், புள்ளி வச்சாச்சு. 1 7 கொண்டு வகுக்க முடியாது 0. இப்பதான் என்னது 14 7 14 0.14 7 கொண்டு வகுத்தா 0.02. இப்ப பாருங்க, இது 2 கொண்டு பெருக்கிடுவோமா, என்ன வரும் பாருங்க, 6 2 12 12க்கு 2 மிச்சம் 1 23 6 மிச்சம் 1 கூட்டினா 7. அதுக்கு அடுத்து பாருங்க 1 2 2 இங்க 2 10 10க்கு 0 மிச்சம் 1 1 2 2 3 2 கொண்டு பெருக்கிட்டோம். 15,136 2 கொண்டு கூட இந்த ஆன்சர். ஆனா இங்க பாருங்க, புள்ளிக்கு வலது பக்கம் 2 இலக்கம் இருக்கு. அப்ப இங்க வலது பக்கம் இருந்து 2 இலக்கம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 1 2 இந்த இடத்துல தசம புள்ளி வைக்கணும். அப்ப இதான் என்னது மொத்த ரூபாய். எதுக்கு, வர்ணம் பூசறதுக்கு. எவ்வளவு செலவாகும், 302 ரூபாய் 72 பைசா. சரியா, அவ்வளவுதான், இந்த கணக்கு முடிந்தது. வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 7 அளவியல் இதுல பயிற்சி 7ல் 1ல 10வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒரு மேஜை விளக்கின் வெளிப்புறத்திற்கு மேல் பகுதியுடன் மட்டும் வர்ணம் பூசப்படுகிறது. என்ன செய்ய போறோம், ஒரு மேஜை விளக்கு டேபிள் லேம்ப் இருக்குல்ல, இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, இதுக்கு நம்ம என்ன செய்ய போறோம், வெளிப்புறத்துக்கு மட்டும் வர்ணம் பூச போறோம், இந்த மேல் பகுதி சேர்த்து. அப்போ இதோட மேல் பகுதி என்ன வடிவங்களும் வட்ட வடிவத்துல இருக்கும். அப்போ என்ன வடிவம் பாருங்க, இடைக்கண்டம். இடைக்கண்டத்தோட வளைபரப்பு, அது கூட என்ன செய்யணும், வட்டத்தோட பரப்பை கூட்டணும். இதான் என்னது, நம்ம வர்ணம் பூசக்கூடிய பகுதி. சரியா, ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு வர்ணம் பூச ரூபாய் 2 செலவாகும் எனில் விளக்கிற்கு வர்ணம் பூசுவதற்கான மொத்த செலவை கணக்கிடுக. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இந்த இடைக்கண்டத்தோட வளைபரப்பு பிளஸ் இந்த மேல் வட்ட வடிவமா இருக்கா, இந்த வட்டத்தோட பரப்பு 2 கூட்டிக்கணும். வர்ற ஆன்சரை விடையை எதை கொண்டு பெருக்கணும், 2 கொண்டு பெருக்கணும், நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். கணக்கு புரிஞ்சுதா, இப்ப கணக்கு ஆரம்பிமா. இப்ப பாருங்க, நம்ம படத்திலிருந்து நமக்கு தேவையான அளவுகள்லாம் எடுத்து எழுதுவோம். படத்திலிருந்து, இந்த படம் கணக்குலயே கொடுத்துருவாங்க. சரியா, படத்திலிருந்து பாருங்க, இதான ஆரம், பெரிய ஆரம், அப்ப கேபிட்டல் ஆர். கேபிட்டல் ஆரோட மதிப்பு
12 சென்டிமீட்டர். மேற்புறம் அங்க இருக்கு பாருங்க ஸ்மால் ஆர். இந்த ஸ்மால் ஆர் வந்து எவ்வளவு? ஆர் ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர். இது வந்து உயரம். உயரம் வந்து எவ்வளவு இருக்கும்? 8 சென்டிமீட்டர். h ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர். நமக்கு என்னென்ன தெரிஞ்சிச்சு? கேபிட்டல் ஆர், ஸ்மால் ஆர், ஹச் தெரிஞ்சிச்சு. நம்ம கண்டுபிடிக்க போறது வளைபரப்பு. அப்ப வளைபரப்புனா நமக்கு எல் தெரியணும். இந்த இடைக்கண்டத்துல எல் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? முதல்ல எல் நமக்கு கண்டுபிடிச்சாங்க. எல் ஈக்குவல் டு ஹச் ஸ்கொயர் பிளஸ் கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் த ஹோல் ஸ்கொயர். இதான் ஃபார்முலா எல் கண்டுபிடிக்கிறது. இதை கண்டுபிடிச்சு வந்துருமா? ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த இடத்துல ஹச்சோட மதிப்பு பாருங்க 8 ஸ்கொயர். கேபிட்டல் ஆரோட மதிப்பு பாருங்க 12. கேபிட்டல் ஆரோட மதிப்பு 12 மைனஸ் ஸ்மால் ஆரோட மதிப்பு 6 அடுக்கு 2 ஈக்குவல் டு 8 ஸ்கொயர் பண்ணா 64. 12ல 6 கழிச்சா 6. அப்ப 6 அடுக்கு 2 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64. 6 ஸ்கொயர் பண்ணா 36. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64 36 கூட்டா 100. 100க்கு வர்க்கமெடுத்தா 10. அப்போ 10 சென்டிமீட்டர். சரியா? எல்ல நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ மேசை விளக்கின் என்ன கண்டுபிடிக்க போறோம்? பரப்பு கண்டுபிடிக்க போறோம். மேஜை விளக்கின் பரப்பு. மேசை விளக்கின் பரப்பு. அப்போ இதுல எது சேர்ந்திருக்கு பாருங்க. மொத்தமா இது மேஜை விளக்கு தான். மேல் பகுதி சேர்ந்திருக்கு. அப்ப இடைக்கண்டத்தின் வளைபரப்பு. இடைக்கண்டத்தின் வளைபரப்பு. இடைக்கண்டத்தின் வளைபரப்பு பிளஸ் வட்டத்தின் பரப்பு ரெண்டும் சேர்ந்திருக்கு. வட்டத்தின் பரப்பு. சரியா? இப்ப பாருங்க ஃபார்முலா எழுதுமா? இடைக்கண்டத்தோட பரப்புக்கு நமக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா பை இன்டு ஆர், அதாவது கேபிட்டல் ஆர் பிளஸ் ஸ்மால் ஆர் இன்டு எல். சரியா? பிளஸ் வட்டத்தோட பரப்புக்கு ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர். சின்ன ஆர் தான். ஏன்னா மேற்புறம் மட்டும்தான் சின்ன ஆர் தான். இது வந்து என்னது? இடைக்கண்டத்தோட வளைபரப்பு. இது பை ஆர் ஸ்கொயர். வட்டத்தோட பரப்பு பை ஆர் ஸ்கொயர். இங்கேயும் பை இருக்கு, இங்கேயும் பையை நம்ம பொதுவா வெளியே எடுத்துருவோம். அப்ப என்ன இருக்கு பாருங்க? கேபிட்டல் ஆர் பிளஸ் ஆர் இன்டு எல். பையை வெளியே எடுத்துட்டு இங்க ஆர் ஸ்கொயர் மட்டும் இருக்கு. மதிப்புகளை பிரதிடுமா? ஈக்குவல் டு பையோட மதிப்பு 22/7. கேபிட்டல் ஆரோட மதிப்பு பாருங்க. கேபிட்டல் ஆரோட மதிப்பு 12 பிளஸ் ஸ்மால் ஆரோட மதிப்பு 6. எல்லோட மதிப்பு 10. சரியா? எல்லோட மதிப்பு 10 பிளஸ் ஸ்மால் ஆரோட மதிப்பு 6. இந்த அடுக்கு 2 அப்படியே வந்துடும். எல்லா மதிப்பும் இங்க எடுத்துருக்கோம். கேபிட்டல் ஆர், ஸ்மால் ஆர், இங்க எல்லோட மதிப்பு. சரியா? ஈக்குவல் டு 22/7. எந்த பிரச்சனையும் இல்லை, அப்படியே இருக்கட்டும். பாருங்க 12ஐயும் 6ஐ கூட்டினா 18. இந்த 10 அப்படியே இருக்கட்டும். பிளஸ் 6 ஸ்கொயர் பண்ணா 6 பெருக்கல் 6 36 ஈக்குவல் டு இந்த இடத்துல 22/7. இந்த இடத்துல பாருங்க 18ஐயும் 10ஐயும் பெருக்க என்ன வரும்? 180 பிளஸ் 36 ஈக்குவல் டு 22/7. 180ஐயும் 36ஐயும் கூட்டினா என்ன வரும் பாருங்க? 216 ஈக்குவல் டு இது ரெண்டையும் பெருக்கிடுவோமா? எதை? இந்த பகுதியில 7 அப்படியே போட்டுக்கலாம். 22 216 பெருக்கும். 216 பெருக்க போறோம். எதை கொண்டு? 22 பெருங்க. என்ன வரும்? 6 2 12. 12க்கு 2 மிச்சம் 1. அதுக்கு 2 2 1 கூட்டா 3. 2 2 4. திரும்ப 2 கொண்டு இதே தான் வரும். என்ன வரும்? 2 3 4. அப்ப 2 5 7 4. அப்ப என்ன வந்திருக்கு பாருங்க? 4752/7 சதுர அலகுகள். இதான் என்னது? நம்ம வர்ணம் பூச வேண்டிய பரப்பு. இப்ப செலவை கண்டுபிடிச்சிருவோமா? தேர்ஃபோர் இங்க எழுதிடுறேன். சரியா? இந்த இடத்துல எழுதிடுறேன். கம்மியா இந்த இடம் போதும். தேர்ஃபோர் வர்ணம் பூச ஆகும் மொத்த செலவு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா பரப்பு. இதை என்ன செய்யணும்? 2 கொண்டு பெருக்கிட்டா முடிஞ்சது. என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்?
4752/7 இன்டூ 2. எதுக்கு 2? இங்கே எவ்வளோ செலவாதான்? ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு 2 ரூபா செலவான்னு சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம 2 கொண்டு பெருக்கிட்டோம். ஈக்குவல் டு 2 கொண்டு பெருங்க. 2 2 4, 5 2 10, 10க்கு 0, மிச்சம் 1, 7 2 14, 1 கூட்டினா 15, 15க்கு 5 மிச்சம் 1, இருந்தாங்க 8, 1 கூட்டினா 9/7 ஈக்குவல் டு. இப்போ இதை 7 கொண்டு வகுத்துட்டோம்னா நமக்கு கணக்கு முடிஞ்சு. கேன்சல் பண்ணுமா? ஓர் 7 7. முதல்ல 9ல் ஓர் 7 7. 9 இருக்கு, ஓர் 7 மிச்சம் எத்தனை? 2. இங்க வந்தா 25. 25ல் எத்தனை 7 இருக்கும்? 3 21. 3 21. மிச்சம் எத்தனை இருக்கு? 4. இங்க வந்து என்ன மாறும்? 40 மாறுமா? 40ல் 5 35. இங்க 40 இருந்துச்சு, 5 35. மிச்சம் எத்தனை? 5. இங்க வந்துச்சுன்னா 5 என்ன வரும் பாருங்க? 54. 54ல் 7 49. 7 49. இங்க 54 இருக்கு, 7 49. மிச்சம் எத்தனை? 5 இருக்கு. 5ஐ 7 கொண்டு வகுக்க முடியாது, புள்ளி வச்சிடணும். 5 பக்கத்துல 0 சேர்த்துருங்க. 50. 50ல் 7 49. 50 இருக்கு, 7 40. மிச்சம் எத்தனை? 1. 1 பக்கத்துல சேர்த்து 10. 10ல் ஓர் 7 7. மிச்சம் எத்தனை இருக்கு? 3 இருக்கு இல்லையா? ஓர் 7 மிச்சம் 3. 3 7 கொண்டு வரும்போது 0 சேர்த்து 30. 30ல் எத்தனை 7? 4 7 28. போதும், நிறுத்திக்கலாம். அப்போ பாருங்க, நமக்கு மொத்தம் எவ்வளோ ஆகும் செலவு? 1357.71. இந்த இடத்த நம்ம முழுசாக்கி பார்க்கணும். இங்க என்ன நம்பர் இருக்கு? 5 விட சின்ன நம்பர் தாங்க. அப்ப எந்த மாற்றமும் இல்லை. 71 தான் இதான் ஆன்சர். நமக்கு புக்கில் இதில் 2ன்னு கொடுத்துருப்பாங்க. அதை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது. நமக்கு முதல் இலக்கம் மட்டும் கரெக்டாக இருந்தால் போதும். இந்த மாதிரி தசம எண்கள் வரும்போது இது மட்டும் கரெக்டாக இருந்தால் போதும். சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.